வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு. புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பு. புதுச்சேரி கடலில் குளித்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஒருவர் மாயமான நிலையில் தேடுதல் பணி தீவிரம். இணையவழி காவல் நிலைய குறைதீர்ப்பு கூட்டம். 66 லட்சம் ரூபாய் பணம், 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பு. இனி விரிவான செய்திகள். கனமழை காரணமாக லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதி சேரும் சகதியுமாக காணப்பட்ட நிலையில் அப்பகுதியினை உடனடியாக சீரமைத்து தர அதிகாரிகளிடம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதி முழுவதும் மணல் தேங்கி சேறு போல் குவிந்தது. இதையடுத்து இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் முறையிட்டனர். உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அதிகாரிகளை வரவழைத்து தானும் அங்கு சென்று பார்வையிட்டார். மேலும் சேரும் சகதியுமாக காணப்படும் இப்பகுதியில் உங்களால் வாழ முடியுமா என கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக இப்பகுதியினை சீரமைத்து தருமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். நம்ம கோவம் வருமோ வராது 10 நாளா தொடர்ந்து சொல்லி பெருசாகனா அது வேகத்திலே ஓடிடும், நிக்காது. வெளியில வரவே தான் நம்ம ஏன் மறுபடியும் இதை வர முடியும். சரி இல்ல சரி செட்டாச்சா? சரி எது வந்துடுறேன் பாண்டி வர வர. INTUC சார்பாக லாஸ்பேட்டை மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். INTUC சார்பாக லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 2ஆம் ஆண்டு மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கணேசன், INTUC மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் மாடுகளால் விபத்து உள்ளிட்ட பல்வேறு ஆபத்துகள் ஏற்படுவதால் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதுகுறித்து புகார் அளித்தால் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் மாடுகள் சுற்றி திரிந்து வருகிறது. மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை சரியாக பராமரிக்காததால் சாலைகளில் வாகனம் செல்லும் பொழுது குறுக்கே செல்வதால் விபத்துகள் ஏற்படுகிறது. இந்நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேற்றைய தினம் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி காமராஜர் அரசு பள்ளி வளாகத்தில் 5க்கும் மேற்பட்ட மாடுகளை அதன் உரிமையாளர்கள் கட்டி வைத்துள்ளனர். இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி வளாகத்தை சுற்றி அசுத்தமாக இருப்பதாகவும் இதுகுறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மாடுகளை அதன் உரிமையாளர்கள் சரியாக பராமரிக்காமல் மேய்ச்சலுக்காக அவிழ்த்துவிடும் பொழுது சாலைகளில் சுற்றி திரிகிறது. இதனால் விபத்து மற்றும் ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுவதால் முன்னெச்சரிக்கையாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி புதுச்சேரி காமராஜர் அரசு பள்ளி வளாகத்தில்
மாணவர்கள் சைக்கிள் நிறுத்தும் இடத்தில் மாட்டின் உரிமையாளர்கள் அவர்களது மாடுகளை அங்கு கட்டி வைப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி முழுவதும் அசுத்தமாக காணப்படுகிறது. இது குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கால்நடைத்துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாடுகளை பராமரிக்காமல் சாலைகளில் மேய்ச்சலுக்காக அனுப்பும் உரிமையாளர்கள் மீதும் பள்ளி வளாகம் அருகே கட்டப்பட்ட மாட்டின் உரிமையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இது மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில நீங்க இருக்கு. நீங்க மாடை வச்சு வியாபாரம் பண்ணினா அது நீங்க ஒழுங்கா பராமரிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க மாடு பால் கறந்துட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சரி வராது. ரெண்டாவது MHO கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். அவரும் ஆக்ஷன் எடுத்தாரு. ஆனா அது சரியா எடுக்கல. எனக்கு என்னன்னா MHO மாடு எடுத்துன்னு போறாங்க, அந்த மாடை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மாடை யார் பராமரிக்கிறது? அதுக்கு யார் பணம் கொடுக்கறது? இந்த பிரச்சனைகள் வருது. அப்போ மாடு போயிட்ட உடனே அந்த மாடு வச்சிருக்கவங்க நம்ம வீட்டுல என் மாடை காப்பாற்றி கொடுங்கன்னு என்கிட்டே அழுகுறாங்க. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளில் திமுக சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் இனிப்புகளை தொகுதி பொறுப்பாளர் கோபால் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் வீடு வீடாக சென்று காலண்டர் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் குரு, மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி, தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் நல்குணா, கிளை செயலாளர் இளையநம்பி, கிளை துணை செயலாளர் பிரகாஷ், திமுக தொழிற்சங்க நிர்வாகி வெங்கடேஷ் மற்றும் ஊடக பிரிவணி மோகன், வர்தராஜ், இளைஞரணி கிருஷ்ணன், நவீன், அஜய், அருண், முகேஷ், ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்து வந்த நிலையில் காவல்துறையினர் எச்சரிக்கையை மீறி கடலில் குளித்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர் அலையில் சிக்கி மாயமானார். அவரை கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் தேடி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி கடல் காலை முதல் சீற்றமாக காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்தனர். மேலும் காலை முதல் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் கடலில் குளித்தவர்களை எச்சரிக்கை செய்து வெளியேற்றி வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினரின் எச்சரிக்கையும் மீறி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கடலில் இறங்கி குளித்தனர். இவர்களில் 18 வயதான வினித் ரெட்டி என்ற மாணவன் அலையில் சிக்கி மாயமானார். இதுகுறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின்படி கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் அலையில் சிக்கி மாயமான மாணவரை தேடி வருகின்றனர். WFL ஃபினான்ஷியல் சர்வீஸ் மற்றும் பெட்டி செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியில் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். WFL பினான்சியல் சர்வீஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினார். மேலும் பெட்டி செமினாரி பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் WFL பினான்சியல் சர்வீஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரும் பாராட்டினர். Sir. UKG Artwick of Jasper of UKG D. Gokula Priyan of first standard E. சாய் சில்க்ஸ் கலா மந்திரின் 65வது கிளையான வர மகாலட்சுமி சில்க்ஸ் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சாய் சில்க்ஸ் கலா மந்திர் தனது 65வது கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணா சாலையில் வர மகாலட்சுமி சில்க்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தருமை ஆதீனம் 27ஆம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலா மாசிலாமணி தேவகி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு பூஜை செய்து வர மகாலட்சுமி சில்க்ஸை தொடங்கி வைத்தார். இங்கு பனாரசி, பட்டோலா, கோட்டா, காஞ்சிபுரம், பைத்தானி, ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது. இத்திறப்பு விழாவில் அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. எல்லா விதமான கலெக்ஷன்ஸு நம்மக்கிட்ட இங்கே நீங்கள் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேராக வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. எங்களோட ஸ்டோர் வந்து அண்ணா சாலையில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய குறை தீர்ப்பு கூட்டத்தில் 66 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் கடந்த மாதம் இணையவழி மோசடியில் நடைபெற்ற 65,82,000 ரூபாய் பணத்தை மீட்டதோடு அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி பொதுமக்கள் தவறிவிட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 32 செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரபல எத்திக்கல் ஹேக்கர் சங்கரராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணையவழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள், அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுத்து பணம் மற்றும் செல்போனை மீட்டு கொடுத்த ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட சைபர் கிரைம் காவல்துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். ரூபாய் அனுப்புறது ரூபா போடுவோம். இன்னைக்கு வந்து நமக்கு அந்த ஃபீலிங்கே கிடையாது. இன்னைக்கு அதுக்கு ஸோ இன்னைக்கு ஃபோன் அடிச்சேன், நம்பர் ஒன் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ புக் ஆகி யாராவது எனக்கு லைக் பண்ணுவாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே லைக் பண்ணுவீங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மேலும் ஒரு பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்தது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவராக பாஜக கட்சியை சேர்ந்த செல்வம் உள்ளார். இவர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உலகன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி சபாநாயகர் மீது சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவிற்கு ஆதரவளிக்கும் திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேற்று சட்டப்பேரவை செயலர் தயாளனிடம் சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி மேலும் ஒரு மனு அளித்துள்ளார். தற்போது வரை 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்து இருக்கின்ற நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாஜகவை சார்ந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்று அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளிக்க உள்ளதாகவும் கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடலில் இறங்கிய சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். ஒடிசா மாநிலம் அருகே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இது ஒடிசா மாநிலம் கோபால்பூரின் அருகே 640 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் தெற்கே 450 கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 5 அடி வரை எழும்புகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளை கடற்கரை மணல் பரப்பில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் பழைய துறைமுக பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டுகளை அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். வார இறுதி நாட்களான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்தனர். அவர்கள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் வானிலை எச்சரிக்கை கூறி வெளியேற்றி வருகின்றனர். புதுச்சேரி தேங்காய் தீட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அன்னதானம் என்பது பல வகை குறிக்கும். அதில் சாப்பாடு வழங்குவது, அன்பு காட்டுவதும், கண்தானம் செய்வதும், மருத்துவம் உதவி செய்வதும், பல உயிர்களிடம் அன்பு செலுத்துவதும் அனைத்துமே அன்னதானம் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செயல் உண்டு. அது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது பெரிய அன்னதானம். ஏனென்றால் மற்ற அன்னதானங்கள் எல்லாம் ஒரு சில காலம்தான் இருக்கும். ஆனால் வேலைவாய்ப்பு என்பது 2 தலைமுறைக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம். ஒரு இளைஞர் வேலைவாய்ப்பு கிடைத்து விட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நன்மை சேரும். எனவே இதை கருத்தில் கொண்டு புதுவையில் உள்ள அரசானது இளைஞர்களுக்கு பாகுபாடு இன்றி வேலைகளை வழங்க வேண்டும். குறிப்பாக அனைத்து துறைகளும் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும். தற்போது உள்ள அரசு 2000 இளைஞர்களுக்கு பணி அமைத்து உள்ளது. அது மட்டுமில்லாமல் மீண்டும் 2000 பணிகளுக்கு ஆட்கள் எடுக்க செய்வதாக பரவலாக உள்ளது. இது புதுச்சேரி அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்கக்கூடியது. ஆகவே மீதமுள்ள அனைத்து துறைகளில் 8000 வேலைகள் கிடப்பில் உள்ளதாக கேள்வி. ஆகவே புதுவை அரசானது எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு விரைவில் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் கடந்த கால ஆட்சியிலேயே பொதுப்பணித்துறை ஊழியர்கள்
1500 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் கருணை அடிப்படையில் மீண்டும் பணியில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக புதுவையிலேயே இளைஞர்கள், பெண்கள் வேலை வாய்ப்பின்றி மிகவும் கஷ்டத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். எடுத்துக்காட்டு, புதுவையிலேயே தனியார் நிறுவனங்கள், தனியார் ஜவுளி கலைகள், நகை கலைகள், இளைஞர்கள், பெண்கள் 12 மணி நேரம் வேலை செய்து கொண்டு மிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். இதனால் நிறைய பெண்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் வெரிகேஸ் நோயாலும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். ஆகவே இதை கருத்தில் கொண்டு புதுவை அரசு அதிகாரிகளும் விரைந்து செயல்பட்டு வேலைவாய்ப்பை நிரப்ப வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்த்திதான் பேசியுள்ளார். ஆனால் இதனை வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என்று வில்வங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்துள்ளார். வில்வங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வாதாடுவதற்காக வருகை தந்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வில்வங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி, நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமித்ஷா அம்பேத்கர் குறித்து உயர்த்தி பேசியுள்ளார். ஆனால் இது குறித்து தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று காங்கிரஸ் உண்மைகளை மறைக்கின்றது. மேலும் நடிகர் விஜய் மத்திய அமைச்சரின் கருத்தை முழுமையாக பார்த்துவிட்டு தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும், இதை வெறும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியலுக்காக செய்கின்ற செயல் என்றும், உண்மையை மறைத்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் வெளியிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடகமாடி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுவர உள்ள மசோதாவை மறைப்பதற்காக எதிர்க்கட்சியினர் அரசியல் நாடகத்தை நடத்தி வருகிறார். மேலும் நேற்று நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிகள் தாக்கப்பட்ட செயல் வருத்தமளிப்பதாகவும், நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை எதிர்க்கட்சியினர் உருவாக்கின்றனர். மேலும் பாஜகவில் எனக்கென்று அங்கீகாரம் விரைவில் வரும் என்றும், அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்றார். மேலும் விஜயின் அரசியல் பயணம் பலருக்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அவரை எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விஜய் சரியான கூட்டணியை அமைத்தால் மக்கள் வாய்ப்பு அளிக்க தயாராக உள்ளனர். ஆனால் அவர் சரியான கூட்டணி அமைக்கவில்லை என்றால் ஓட்டு பிரியும் என்று வில்வங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்தார். அம்பேத்கர் பற்றி இஷ்யூ ஒன்று ஓடி இருக்கு. தமிழகம் ஃபுல்லாக ஒரு பரபரப்பு சூழ்நிலையும் இருக்குது. நாடாளுமன்றம் ஒரு இதாக இருக்கு. பல இது நடந்திருக்கு. நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பணிகளை நிச்சயமாக இந்த உலகம் அங்கீகரித்திருக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவரை உயர்த்தி பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை. என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதுதான் உண்மை. அதோட அர்த்தம் அதுதான். அவர் பேசினதோட அர்த்தம் அதுதான். காங்கிரஸ் கட்சியின் சாம் பெட்ரோடா அவர்கள் இந்த ட்வீட்டை நீங்க பார்க்கணும். சாம் பெட்ரோடா அவர்களுடைய இந்த ட்வீட்டை பார்க்கணும். இதை தான் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. திரு அமித்ஷா அவர்களும் இதை தான் மென்ஷன் பண்றாரு. இதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியுடைய சாம் பெட்ரோடா அவர்கள் இதுல சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நான் அது இங்கிலீஷ்ல சொல்றேன். Who contributed more for the constitution and its preamble? நேரு. வேப்பூர் அருகே தனியார் பள்ளி வாகனம் மீது லாரி மோதி பள்ளி மாணவர்கள் 3 பேருக்கு பலத்த காயம். மற்ற மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடலூர் மாவட்டம் கழுதூர் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தனியார் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் சேப்பாக்கம், வேப்பூர், வலசை, ஆசனூர், கழுதூர், தொண்டங்குறிச்சி, பெரிய நெசலூர், கண்டப்பன்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை ஆசனூர் கிராமத்தை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வாகனத்தை சேப்பாக்கம் கிராமம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது துறையூர் கிராமத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் கண்ணன்,
சென்னையிலிருந்து சாம்பல் ஏற்றிக்கொண்டு திருச்சி நோக்கி செல்லும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னால் சென்ற தனியார் பள்ளி வாகனம் மீது மோதியதில் அதில் பயணம் செய்த வலசை கிராமத்தை சேர்ந்த சுஜித் கிரண், ஆசனூர் கிராமத்தை சேர்ந்த தக்ஷணவேந்தன், அதே கிராமத்தை சேர்ந்த ஆகாஷ் ஆகிய மூவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. மற்ற மாணவர்களுக்கு லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் காவல்துறையினர் காயமடைந்த மாணவர்களை வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாகனம் விபத்து ஏற்பட்ட சம்பவம் காட்டுத்தீ போல குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தெரிய வந்ததால் அரசு மருத்துவமனை வளாகமே பெற்றோர்கள் குவிந்தனர். மேலும் இந்த வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனமானது தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் என்பவருக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது. மரக்காணத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர், இருளர் ஆகிய 160 குடும்பங்களுக்கு யுனைடெட் மாஸ்டர் சப்பாத்தி நிறுவனத்தினர் உரிமையாளர் முகமது ஜின்னா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மரக்காணம் பகுதியில் பெய்த கனமழையால் நரிக்குறவர் மற்றும் இருளர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். இந்த மழையால் இவர்களுக்கு வேலையில்லாமல் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மரக்காணத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர், இருளர் ஆகிய 160 குடும்பங்களுக்கு யுனைடெட் மாஸ்டர் சப்பாத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் முகமது ஜின்னா பிரெட், ரெடிமேட் சப்பாத்தி, பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். மரக்காணத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இருளர் பகுதி பொதுமக்களுக்கு யுனைடெட் நிறுவனத்தினர் உணவுப் பொருட்கள் வழங்கினர். விழுப்புரம் நகராட்சி மைதானம் அருகே புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணம் 2000 ரூபாய் வழங்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் நகராட்சி மைதானம் அருகே புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்காத திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ்ச்செல்வன், நகர செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ், தீனதயாளன், மாநில நிர்வாகிகள் அற்புதவேல், சிவன், ஏழுமலை, ஆவின் செல்வம், மாவட்ட நிர்வாகிகள் கண்ணன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி, செல்லபெருமாள், சக்திவேல், ஜெயபிரகாஷ், பிருத்திவிராஜ், திருப்பதி பாலாஜி, ஒன்றிய கழக செயலாளர்கள் சுரேஷ் பாபு, பேட்டை முருகன், ராமதாஸ், கண்ணன், ராஜா உள்ளிட்ட நகர, ஒன்றிய, சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நிவாரணம் வழங்கு, பாதித்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கு, 50,000 கொடு, 50,000 கொடு, ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 கொடு. வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரவு வெளியே 12:45 மணிக்கு கேட்டா 5வது எச்சரிக்கை நீ எழுதி உன் நாக்கில் ஒட்டிக்குவோம். நெத்தில ஒட்டிக்கினா யாருக்கு? உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் ஒன்றியம் செஞ்சிக்குப்பம் கிராமத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் ஊராட்சி ஒன்றியம் செஞ்சிக்குப்பம் கிராமத்தில் புதிய தளிர் அறக்கட்டளை சார்பில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஐயாதுரை திரிசங்கு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணமூர்த்தி மற்றும் புகழேந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சுங்கம் மற்றும் கலால் துறை ஓய்வு பெற்ற துணை ஆணையர் சண்முகசுந்தரம் கலந்து கொண்டார். பாலி அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் அழகுலிங்கம் மற்றும்
புதிய தளிர் அறக்கட்டளை நிர்வாகிகள் விஜயானந்தன், குரலரசன், ஆனந்தி, அரவிந்த், கிருஷ்ணராஜ், அஜித், நவீன், சந்துரு ஆகியோர் கலந்து கொண்டு 65 குடும்பதாரர்களுக்கு நிவாரணப் பொருட்களாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, கடுகு, வெந்தயம், பிஸ்கெட், ரஸ்க், சேமியா ஆகியவை அடங்கிய மளிகை பொருட்கள் மற்றும் ஆடைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் அந்த பகுதிகளில் 15 மரக்கன்றுகள் நடப்பட்டது. மற்றும் புதிய தளிர் அறக்கட்டளையின் சார்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியன்று அந்த பகுதியில் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டது. அந்த மரக்கன்றுகளை மிக சிறப்பாக வளர்த்த காரணத்தால் சுமதி என்பவருக்கு பொன்னாடை அணிவித்து 500 ரூபாய் அன்பளிப்பாக அறக்கட்டளை சார்பாகவும் சண்முக சுந்தரம் அவர்களால் வழங்கப்பட்டது. சேவை ஏற்றுக்கிறேனே அவன்தான் நிரந்தர தலைவன் என்று ராமகிருஷ்ணர் அடிகளார் சொல்லுகிறது போல நம்ம ஐயா சொன்ன மண்ணிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா புதிய பிரபு சுந்தரி சரோஜா இருக்காங்களா? பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாமல்லபுரம் பேரூராட்சி அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக கூறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சி அருகில் அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை இழிவாக பேசிய பாஜக அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியினர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பதாகையை கையில் ஏந்தி சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு முடிவு செய்து இந்து மதத்தின் தலைவர்கள் என்று போட்ட ஏன் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் அனைவரும் சமம் என்று சொல்லி இந்த தேசத்தை நீ எந்த மதத்தை வேண்டாம் பின்பற்று, எந்த ஜாதியை வேணாலும் பின்பற்று, எந்த மொழியை வேணாலும். ஆனால் பிரிட்டிஷ் அரசு இவர்களை எல்லாம் கைது செய்தது. ஆனால் அம்பேத்கரை கைது செய்து சிறையில் அடைத்த பிரிட்டிஷ். அரகண்டநல்லூரில் தூய்மை பணியாளர்களுக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொண்ட பேரூராட்சியில் பணிபுரியும் 40 தூய்மை பணியாளர்களுக்கு திருப்பூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் ஏற்பாட்டில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம் சார்பில் துணி, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் வழங்கினர். இந்த நிகழ்வில் பேரூராட்சி மன்ற தலைவர் அன்பு, ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் வாசன், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் சவுந்தரராஜன், முத்துக்குமாரசாமி, கல்யாண்குமார், அக்பர், ஐஜிகே மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், மாவட்ட மகளிரணி தலைவி தேவி பாலமுருகன், கள்ளக்குறிச்சி மாவட்ட பொருளாளர் பொன்முடி, மாவட்ட செயலாளர் ஏழுமலை, மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் மதன், நிர்வாகிகள் தருண்குமார், தினேஷ், சாய்ராம் உள்ளிட்ட ரோட்டரி சங்கம், ஐஜிகே நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த துணிமணிகளை தலைவர் திரு சண்முகவேல் செயலாளர், திரு ரொட்டேரியன் தங்கவேல் பொருளாளர் இவர்களுக்கு நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் திருக்கோயில் கிளையின் சார்பில் இந்த மன்ற தலைவர் அண்ணன் அவர்களுக்கும், இங்கே பணிபுரியும் ஊழியர்களுக்கும், இங்கே துப்புரவு பணியாளர்களுக்கும், இந்த கவுன்சிலர் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். எங்கள் சேவை இன்னும் தொடரும். இன்னும் நாங்கள் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பிரதீப் பழனிநகர் காவல் நிலையத்தில் வருடாந்திர கோப்பு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் வருடாந்திர கோப்புகளை ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு முன்னதாக காவல் நிலைய வளாகத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது. பின்பு பழனி நகர காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆகியவற்றில் பதியப்பட்டுள்ள வழக்குகள், நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து கேட்டறிந்தார். காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படும் பதிவேடுகளை பார்வையிட்டு பணியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கினார்.
பொதுமக்கள் அளிக்கும் புகார் மனுக்கள் மீது காலதாமதமின்றி விரைந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வரும் புகார்களை உடனடியாக ஏற்று அவற்றினை விசாரித்து தீர்வு காண வேண்டும். இப்பகுதியில் சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் விற்பவர்களை உடனே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல் நிலையத்தை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். ஆய்வின் போது பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜயன், பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன், பழனி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அன்னமயில், காவல் சார்பு ஆய்வாளர்கள் விஜய், மூர்த்தி, தங்கராஜ், பாலகுமாரசாமி, ரஞ்சித் குமார், ராஜ்குமார், ஈஸ்வரி மற்றும் பணியாற்றும் காவலர்கள் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு. புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பு. புதுச்சேரி கடலில் குளித்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஒருவர் மாயமான நிலையில் தேடுதல் பணி தீவிரம். இணையவழி காவல் நிலைய குறைதீர்ப்பு கூட்டம். 66 லட்சம் ரூபாய் பணம், 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.